بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று பாடத்தை நாம் தினந்தோறும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் நேற்றைய தினம் விளக்கமாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலே ஆடு மேய்க்கக்கூடிய அந்த தொழிலை செய்து வந்தார்கள் என்பதை நாம் நேற்று பார்த்தோம். அதற்கு பிறகு சாம் இப்னு அபு சாம் அல் மக்சூமி என்று சொல்லக்கூடிய ஒருவரோடு சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை தொடங்குகிறார்கள். இவர் யார் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக முற்றிய ஒரு வணிக நண்பராக இருந்தார். இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணிகத்திற்காக அழைத்து செல்கிறார். வணிகத்திலே ரசூலுல்லாஹை ஈடுபட வைக்கிறார். அப்படி ஈடுபட வைத்த அந்த நேரத்தில் தான் ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பார்வையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாணயம், அவருடைய நேர்மை, வியாபார நுணுக்கங்கள் இதையெல்லாம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹதீஜா பின்த் ஹுவைலித் என்று சொல்லக்கூடிய ஒரு பணக்கார பெண், ஒரு செல்வச் சீமாட்டியாக வாழ்ந்த ஒரு பெண் மனம் புரிந்து விவாகரத்தை பெற்று மற்றொரு திருமணம் செய்யாமல் வணிகத்திலேயே தன்னுடைய முழு வாழ்க்கையும் செலுத்தி வந்த பெண் ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த நேரத்தில் தான் 25 வயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய அடிமை மைசரா அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷாமிற்கு வியாபாரத்திற்காக அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைக்கும்போது சொன்னார்கள், நீங்கள் நல்ல முறையில் வியாபாரம் செய்து வந்தால் இதிலிருந்து ஒரு பெரும் பங்கை உங்களுக்கு நான் அழைக்கிறேன், நீங்கள் என்னுடைய பொருட்களை விற்று வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். மைசராவோடு சென்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சென்று எந்த பொய்யையும் பேசாமல், யாரையும் ஏமாற்றாமல், எந்த விதமான ஒரு தவறுகளையும் செய்யாமல் நேர்மையாக தன்னுடைய வியாபாரத்தை செய்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஈட்டி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முன்னால் ஒப்படைக்கிறார்கள். இதை பார்த்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது, நமக்கான சரியான கணவர் அமைந்து விட்டார், இவர்தான் நமக்கான சரியான கணவர் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனம் புரிவதற்காக தன்னுடைய தோழி நஃபீஸா பின்த் முனப்பிஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணின் மூலமாக மணமகன் கேட்டு அந்த பெண்ணை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த எண்ணத்தை வெளிப்படுத்திய போது அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய உறவினர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தையை சந்தித்து திருமண ஒப்பந்தம் அங்கே போடப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடிகிறது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு. 20 மாடுகளை மஹராக கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கிறார். மனம் முடித்த போது 25 வயது அல்லாஹ்வுடைய தூதருக்கு, 40 வயது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. இவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல குழந்தைகளை ரசூலுல்லாஹிற்கு கொடுத்தார். அதில் முதல் குழந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈன்றெடுத்த முதல் குழந்தை காசிம் என்று சொல்லக்கூடிய முதல் குழந்தை. இது ரொம்ப பிரபலமான ஒரு பேர். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு குன்னியத், அதாவது ஒரு பட்டை பெயரை போல ஆகிவிட்டது இந்த காசிம். அபுல் காசிம் என்ற பெயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைக்கப்பட்டது. ஒரு முறை ஒரு யூத சிறுவனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிக்க போனார். அந்த யூத சிறுவன் மரண தருவாயில் இருக்கிறார்.
மரண தருவாயில் இருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனிடத்தில் தஅவா செய்கிறார்கள். நீ லா இலாஹா இல்லல்லாஹ் சொல், வெற்றி பெற்று விடுவாய் என்று சொல்லும் பொழுது அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார். அந்த நேரத்தில் அந்த தந்தை சொன்னார், அபுல் காசிம் எதை உனக்கு சொன்னாரோ அதை நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னவுடன் அவன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி முஸ்லிமாக மரணிக்கிறான். இப்ப இந்த அபுல் காசிம் என்கின்ற இந்த பெயர் இவருடைய பெயரை வைத்துதான் பிரபலமானது. இது போக அவர்களுக்கு அப்துல்லா என்ற ஒரு குழந்தை இருந்தது. அப்துல்லா, தையீப், தா என்கின்ற இரண்டு வேறு பெயர்களும் அந்த குழந்தைக்கு இருந்தது. இது போக 4 பெண் குழந்தைகள், ருகையா, உம்மு குல்சூம், ஜைனப், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும். இவர்கள் எல்லோரும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள். ஆனால் இதில் ஒரு சோதனை என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போதே 6 பேரையும் தன்னுடைய கரங்களால் அடக்கம் செய்தார்கள் கபரில். இதுதான் மிகப்பெரிய சோதனை. எந்த தந்தைக்கு தன்னுடைய மகனையும் மகளையும் கஃனிடுவதற்கு மனசு வரும்? எந்த தந்தைக்கு தன்னுடைய மகனை கபருக்குள் இறங்கி வாழ வேண்டிய ஒரு மகன் அவனை பார்த்து கண் குளிர்ச்சி செய்யக்கூடிய ஒரு நேரம் அவர்களை கபரிலே இறங்கி அடக்கம் செய்கின்ற அளவுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். இல்லா ஃபாத்திமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து சரியாக 6 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் வஃபாத்தானார்கள். இறுதியில கூட ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்ன சொல்லும்போது ஃபாத்திமா மகிழ்ச்சி அடைவாங்க, இன்னொன்னு சொல்லும்போது ரொம்ப அழுதுவாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிற்காலத்துல கேட்டாங்க, எதுக்கு நீங்க அழுதீங்க, எதுக்கு நீங்க சிரிச்சீங்க? அப்ப சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே நோயில் நம்மை விட்டு பிரிந்து விடுவார்கள் என்று என்னிடத்தில் சொல்லப்பட்ட போது நான் அழுதே. எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் இருந்து என்னை முதலாக வந்து சந்திப்பது நீதான் என்று சொன்னவுடன் நான் மகிழ்ந்தேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார். அப்ப இந்த குழந்தையை அல்லாஹ் கொடுக்கிறான். இது அல்லாமல் இப்ராஹிம் என்கின்ற ஒரு குழந்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். ஆனால் ஹதீஜா அவர்களின் மூலமாக பிறக்காமல் மாரியா கிருத்தியா என்று சொல்லக்கூடிய மற்றொரு பெண்ணின் மூலமாக கிடைத்த ஒரு மகன் தான் இப்ராஹிம். இவர் மரணித்த போதுதான் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அப்ப மக்கள் சொன்னார்கள், அந்த மக்களுக்கு காஃபிர்கள் சொன்னார்கள், இவருடைய மரணத்திற்காக சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் கிரகணங்கள் ஏற்படுவதில்லை, அது அல்லாஹ்வுடைய ஒரு இயற்கை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இப்ப இதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலம் அப்படியே செல்கிறது. 35 வயது இருக்கும் பொழுது இன்னொரு நிகழ்வு நடக்குது. என்ன நிகழ்வு அப்படின்னா, காபத்துல்லாவை மறுசீரமைக்க வேண்டும். காபத்துல்லாவுடைய சுவர்களில் இந்த கிராக்கு உடைகின்ற நிலத்தில் அது நிலைமையில் இருந்ததின் காரணத்தினால் அதை மறுசீரமைக்கணும்னு சொல்லி மக்களுக்கு முஷ்ரிக்குகள் ஒரு முடிவு எடுக்கிறார். ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் துளியளவு ஒரு நல்லது இருக்கும்ல உள்ளத்துல, எவ்வளவுதான் மோசமானதா இருந்தாலும் ஓரளவு ஒரு துளியா நல்லது இருக்கும். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம இந்த காபத்துல்லாவை இடிச்சு திருப்பி கட்டணும் அப்படின்னா ஹலாலான பணத்துல மட்டும் தான் கட்டணும். நம்ம பண்ற தொழில் எல்லாமே என்னது, ஹராமான தொழில். அப்ப ஹலாலான பணத்தை கொண்டு கட்ட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அதே நேரத்தில் காபத்துல்லாவை ஏறி யார் இடிக்க போறா? ஏற்கனவே ஒருத்தர் இடிக்கணும் வந்தவனதான் அல்லாஹ் என்ன பண்ணா, பறவைகளை வைத்து அவனை அழிப்புரித்தார். அப்ப நம்ம ஏறி இடிச்சா நம்ம மேல அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் அந்த மக்களுக்கு குறைஷிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, வலீத் இப்னு முகீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் என்ன பண்ணா, தைரியமா நான் முன்னிட்டு அதை உடைக்கிறேன், எனக்கு ஏதாச்சும் ஆகுதா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வலீத் இப்னு முகீரா கடப்பாறை எடுத்துக்கொண்டு அவன் இடிக்க செல்லும் பொழுது இறைவனை நோக்கி சொல்கிறான், யா அல்லாஹ், ஒரு நன்மையான காரியத்திற்காக நாங்கள் இடிக்கிறோம் என்று சொல்லி அவன் இடிக்கிறான். அவனுக்கு எதுவும் நடக்குது. இப்ப இதை பார்த்த உடனே எல்லாரும் சேர்ந்து காபத்துல்லாவை மொத்தமா டெமாலிஷ் பண்ணிடலாம், மொத்தமா இடிச்சு தள்ளிடலாம். இடித்தவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அந்த அஸ்திவாரம் தென்படுகிறது. காபத்துல்லாவுடைய அந்த அஸ்திவாரம் தென்படுகிறது. அதற்கு பிறகு அந்த ஹலாலான பணத்தை அங்கே இங்கே புறக்கி ஒரு அளவுல என்ன பண்ணிட்டாங்க, காபத்துல்லாவை கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா, காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அதே நிலையில் கட்டப்படவில்லை. பணம் பற்றாக்குறையின் காரணத்தினால் அதை சுருக்கி அதனுடைய நீளத்தையும் அகலத்தையும் சுருக்கி அதை வேறொரு டைமென்ஷன்ல கட்டினார். அதே நேரத்தில் நுழைவாய், காபத்துல்லாவுடைய நுழைவாயிலை சற்று உயர்த்தி கட்டினார். ஏன் அப்படின்னா, ஒரு திருடர் கும்பல் என்ன செஞ்சிருச்சு, காபத்துல்லாவுடைய இந்த பொக்கிஷங்களை திருடிவிட்டு சென்று விட்டதால் அந்த தரைத்தளத்தை 2.5 மீட்டர் அளவுக்கு அதை ஏற்றி கட்டினார்.
நுழைவாயிலும் கொஞ்சம் உயரத்துல வச்சாங்க. இது மாதிரி பல சேஞ்சஸ் காபத்துள்ளால வந்துச்சு. இதுக்கு பிறகு ஒரு சண்டை வருது. என்ன சண்டை வருதுன்னா, ஹஜருல் அஸ்வதை யார் கொடுத்துறது? ஹஜருல் அஸ்வதுங்கிற ஒரு சிறந்த கல். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ரொம்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹை பின்பற்றினார்கள் என்பதற்கு உதாரணம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறார்கள். செய்துவிட்டு ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு சொன்னார்கள், நீ வெறும் ஒரு கல். ஹஜருல் அஸ்வதை பார்த்து சொன்னார்கள், நீ வெறும் ஒரு கல். என்னுடைய நபி உன்னை முத்தமிட நான் பார்த்தேன், அதனால் உன்னை முத்தமிட்டேன். உன்னால் எந்த பலனும் இல்லை, உன்னால் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ரசூலுடைய பின்பற்றுதல் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முத்தமிட்டதால் நான் உன்னை முத்தமிட்டேன். அந்த ஹஜருல் அஸ்வதை யார் காபத்துள்ளால கொடுத்துறது ஒரு பெரிய பிரச்சனை. ஆளாளுக்கு நாங்கதா எங்க பரம்பரை தான் பெரிய பரம்பரை அப்படின்னு ஒரு சிக்கல் வந்த உடனே கடைசியா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு போறாங்க. நாளைக்கு காலையில ஹரம் ஷரீஃப்குள்ள யார் முதல் நுழைகிறான்னு பார்ப்போம். காபத்துள்ளால யார் முதல் நுழைகிறான்னு பார்ப்போம். அவரே என்ன பண்ணட்டும், அந்த கல்லை பொருத்தி கொள்ளட்டும். இப்போ வழக்கமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கங்களுக்காக அதிகாலையிலேயே ஹரம் ஷரீஃப் பண்ணுவாங்க. அப்ப எல்லோரும் காத்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிறந்த மனிதரே வந்ததற்கு பிறகு வேற என்ன கவலை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒப்படைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, ஒரு விரிப்படி விரிங்க. விரிச்சு அந்த கல்லை அதை வச்சு 4 முனைகளையும் ஒரு குடும்பத்தார்கள், ஒவ்வொரு முறையும் ஒரு குடும்பத்தார் பிடித்து எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், அதை பொருத்துவோம் என்று சொல்லி ஹஜருல் அஸ்வத் பொருத்தப்பட்டு காபத்துல்லாஹ் மறுசீரமைக்கப்படுகிறது. இது 35 வயது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35வது வயதில் இது நடக்கிறது. இப்ப இந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயது நெருங்கிறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நேச்சர் நம்ம பார்த்தோம். என்னதான் ஷிர்க் குஃப்ர் மூழ்கி இருந்தாலும், அந்த சிலை வணக்கம் மூழ்கி இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபொழுதும் அதில் ஈடுபட்டது கிடையாது. அவங்க நபியாக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவங்களுக்கு அது சரி தப்பு அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம், தெரியலன்றது ரெண்டாவது விஷயம். அந்த நேரத்திலேயும் அவர்கள் அதை வெறுத்தார்கள். காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய சிலைகளை தொடுவதை வெறுத்தார்கள், வணங்குவதை வெறுத்தார்கள், அறுத்து பலியிடுவதை வெறுத்தார்கள். இது போன்ற எல்லா காரியங்களிலிருந்தும் நபியாவதற்கு முன்னதாகவே இயற்கையாக அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆன்மீக தேடல் இருந்தது. உண்மையான இறைவன் யார் என்கின்ற ஒரு தேடல் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் 2 முறை என்ன பண்ணேன், தப்பு பண்ணணும்னு நினைச்சேன், தவறான காரியத்தை செய்ய வேண்டும் என்று மனிதன் என்ற அடிப்படையில் நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அல்லாஹ் என்னை தடுத்து விட்டான். என்ன அந்த 2 சம்பவம் அப்படின்னா, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுவனை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய ஆட்டை நீ பார்த்துக்கொள். நான் இரவுடைய நேரத்துல வாலிபர்கள் வந்து ராத்திரி பேசுவாங்க, இரவு கதை பேசுவாங்க, நான் அதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது ஒரு வீட்டுல இசை கச்சேரி நடக்குது. இசை கச்சேரி ஏன் நடக்குதுன்னு பார்த்தா, அங்கே ஒரு கல்யாண வீடு, அது புது பெண்ணும் மணமகனும் அவன் முதல் இரவுக்கு போறாங்க. அதனால ஒரு இசை கச்சேரி நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்கணும்னு உட்கார்றாங்க. அப்படியே அல்லாஹ் என்ன பண்ணினா அவங்களுக்கு தூக்கத்தை வர வச்சது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலையில சூரியனுடைய வெப்பம் என்னுடைய முகத்தில் அடித்துதான் நான் எழுந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காபத்துல்லாவை கட்டி கொண்டிருக்கும் பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கல்லை தூக்கி கொடுக்கக்கூடிய அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க, உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தோல் புஜம் கல்லை அந்த வச்சதுனால அவருக்கு பெரிய வலி ஏற்பட்டுச்சு. அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க உங்களுடைய கீழாடை அவிழ்த்து அதை உங்களுடைய தோல் புஜத்தின் மீது வைத்து அதுல நீங்க என்ன பண்ணுங்க, கல்லை வச்சு நீங்க சுமந்துட்டு போங்க, வலி தெரியாதுன்னு சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி அந்த கீழாடைய அவிழ்த்தாக பாருங்க, மயக்கம் அடிச்சு கீழே விழுந்தாங்க. திரும்பி மயக்கத்தை எந்திரிச்ச உடனே என்னுடைய கீழாடை அப்படின்னு கத்துற உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கீழாடை அவருக்கு அணிவித்து விட்டார். இந்த 2 முறை மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்வதற்கு முயன்றார்கள். அல்லாஹ் அதை தடுத்தார். காரணம், இவர் பின்னால் ஒரு சமுதாயத்தையே புரட்ட போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சுமக்க இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்தினார். இதற்கு பிறகு நபித்துவத்திற்கு முன்னால் நம்ம சில விஷயங்களை பார்த்து உள்ளோம். இதுவரை நாம் பார்த்த நிகழ்வுகள் எல்லாம் வஹி வருவதற்கு முன், நபியாக ஆக்கப்படுவதற்கு முன். இப்ப இருந்து நமக்கு மெயினான சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும். நம்ம இதுவரைக்கும் 40 வயது உள்ள நடந்த விஷயங்களை பார்த்தோம்.
இதுக்கப்புறம் பேசக்கூடிய சப்ஜெக்ட் தான் 23 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவ வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுல என்றாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை ரெண்டா பிரிக்கலாம். மக்காவுடைய வாழ்க்கை, மதீனாவுடைய வாழ்க்கை. 13 ஆண்டுகள் மக்காவில், 10 ஆண்டுகள் மதீனா. இந்த 13 ஆண்டுகளை மூன்றாக பிரிக்கிறோம். முதல் 3 ஆண்டுகள் ரகசியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுத்தார்கள். 4வது நபித்துவ ஆண்டிலிருந்து ஹிஜ்ரத் வரை பகிரங்க அழைப்பை வெளிப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு 10ஆம் ஆண்டிலிருந்து தன்னுடைய மரணம் வரை வெளிநாடுகளுக்கு சென்று, வெளி ஊர்களுக்கு சென்று அந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். இப்படி மூன்றாக நம்ம என்ன செய்கிறோம், வரலாற்றில் அதை பிரிக்கிறோம். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியாக 40 வயது இருந்தபோது இயற்கையாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையை விரும்பினார். உலகத்தை பற்றியே சிந்தனையில இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய குடும்பம், பொருளாதாரம் என்ற அந்த நிலையிலே இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தனிமையை விரும்பினார். எப்பெல்லாம் தனிமையை விரும்புவாங்களோ அப்பெல்லாம் சத்துமாவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு ஜபலுன் நூர் என்று சொல்லக்கூடிய அந்த மலையின் மீது இருக்கக்கூடிய ஹிரா உடைய குகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அங்கே தனிமையை அந்த இடத்தில் அவர்கள் செலவழிப்பார்கள். அங்கே இருந்து அவர்கள் இறைவனை தியானிப்பார்கள். இப்படி செல்வது வழக்கம். அவருடைய நீரும் உணவு முடித்துவிட்டால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நடைபயணமாக வந்து அவர்களுக்கு உணவு கொடுப்பார். இன்னைக்கு உம்ரா ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு தெரியும் அந்த ஹிரா குகையுடைய அந்த பாதை எப்படி இருக்கும். இன்னைக்கு ஓரளவு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, லேசாக்கிட்டாங்க. அந்த காலத்துல வெறும் கல்லு முழுவதாக இருக்கும். அப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 40 அதாவது 60 வயசுல அவங்க போய் ரசூலுல்லாஹ்க்கு போய் என்ன பண்றாங்க, ஒரு உணவு கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மனைவியாக அவங்க இருந்தார்கள் நமக்கு தெரியும், காட்டுகிறது. அப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுப்பார்கள். ரமலான் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தருவார்கள். ஏன் அப்படின்னா இந்த பிராக்டிஸ் இதை முன்னாடி செஞ்சது யார் அப்படின்னா அப்துல் முத்தலிப் இதை செய்யக்கூடியவராக இருந்தார். அப்துல் முத்தலிப் இதேவர் என்ன பண்ணுவார், ஹிராவுக்கு போய் அங்கே பிரார்த்தனை செய்வார், ஏழைகளுக்கு உணவளிப்பார். இதை செய்யக்கூடியவராக அவர் இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தொடர்ச்சியாக செய்தார். இதற்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அனுப்புகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக 40 ஆண்டுகள், 40 வயது 6 மாதம் 12 நாட்கள் இருந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக வந்த வஹி எல்லாமே கனவுகளின் மூலமா தான் வந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய வஹி எப்படி இருந்துச்சுன்னா கனவுகளும் வஹியுடைய 46 பங்குகளில் ஒன்று. ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்து எப்படி ஒரு கனவின் மூலமாக வரும். இரவு நேரத்தில் ஒரு கனவை பார்ப்பாங்க, காலையில அது அப்படியே வரும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு கல் சலாம் சொல்லி வந்துச்சு. இதே ரசூலுல்லாஹ் உணர்ந்தார். ஒரு கல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி வந்தது உண்மை கனவுகள் காலையில் நிஜமா நடந்துச்சு. இதையெல்லாம் அல்லாஹ் காட்டியதற்கான காரணம் நீங்கள் நபியாக ஆக்கப்பட போகிறீர்கள் என்பதற்கான சான்றுகளாக என்ன பண்ணார் அல்லாஹ் இதை காட்டினார். இதற்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு இரவு வருகிறார். ரமலானுடைய அந்த மாதத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து இக்ரா என்று சொன்னார், ஓதுவீராக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன பிகாரியின், நான் ஓத தெரியாதவராயிருக்கிறேன். மீண்டும் கட்டி அணைத்து இறுக்கமாக கட்டி அணைத்து சொன்னார்கள், இக்ரா, ஓதுவீராக. மீண்டும் அதே பதிலை சொன்னார்கள், மா அன பிகாரியின், நான் ஓத தெரியாதவராக ஆயிட்டேன். மூன்றாவது முறை சொன்னாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன்னை படைத்த இறைவனின் பெயரால் நீங்கள் ஓதுவீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக், அவன்தான் மனிதனை இரத்த கட்டியிலிருந்து படைத்தான் என்ற அந்த முதல் ஆரம்ப 5 வசனங்கள். இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம், ஓதுவீராக, உன்னுடைய இறைவன் மேன்மை மிக்கவன், அவன்தான் உங்களுக்கு எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், அப்படிப்பட்ட இறைவனின் பெயரால் நீங்கள் ஓதுவீராக என்ற முதல் வசனங்கள் இறக்கப்படுகிறது. இந்த வசனங்களுடைய அடிப்படையை நாம் புரிய வேண்டும். இஸ்லாம் முதலில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது என்றால் கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தது. ஏன் அல்லாஹ் முதலில் தொழுக சொல்லல, ஏன் ஹஜ்ஜுக்கு போக சொல்லல, ஏன் சதக்கா பண்ணுங்கன்னு சொல்லல, ஏன் அல்லாஹ் கல்வியை சொன்னா அப்படின்னா கல்வி இல்லாமல் அல்லாஹ்வை ஒரு அடியான் நெருங்க முடியாது. ஒரு தொழுகை எடுத்துக்கணும். தொழுகை என்பது இறைவனை நெருங்குவதற்கான ஒரு வழக்க வழிபாடு. அந்த தொழுகைக்கான ருக்குன் என்ன, அதுக்கான ஷரத் என்ன, அந்த
தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்கின்ற கல்வி இல்லாமல் ஒரு மனிதன் சரியான முறையில் அதை தொழ முடியாது. ஆக எல்லாவற்றிற்கும் எல்லா இபாதத்துகளுக்கும் அடிப்படை என்பது கல்வி. அப்ப அல்லாஹ் முதலில் ஓதுவீரார் என்று கல்வியை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் முதல் வசனங்களை இறக்குகிறார். இது வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒன்றை ரசூலுல்லாஹ் பார்த்ததில்லை. திடீரென்று இப்படி வந்த உடனே தன்னுடைய வீட்டை நோக்கி ஓடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஸம்மிலூனி ஸம்மிலூனி, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே என்னை போற்றுங்கள், என்னை போற்றுங்கள், என்னை போத்திருங்க, எனக்கு ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன ஆச்சு அப்படிங்கறத விசாரிக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்ன உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட நபர், ஏழைகளுக்கு உணவளிக்கிறீர்கள், இல்ல அண்டை வீட்டாரை அரவணைத்து செல்கிறீர்கள், உண்மையை மட்டுமே உரைத்து பேசுகிறீர்கள், அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டான், நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு வரகா பின் நௌஃபல் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய உறவினரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றாங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த வரகா பின் நௌஃபல் யார் அப்படின்னா இது மிகப்பெரிய ஸ்காலர், அதாவது தௌராத்தையும் இன்ஜீலையும் கரைத்து முடித்தவர், அவ்வளவு ஒரு பெரிய ஸ்காலர், பெரிய அறிஞர். அப்ப அவர்கிட்ட இந்த நிகழ்வுகள் எல்லாம் முன்வைக்கப்படுகிறது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாரும் தெளிவா சொன்ன உடனே அவர் சொல்லிடுறாரு, இது வேற யாரும் இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார் இல்லையா நாமூஸ், அதே நாமூஸ் தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்றொரு பேர், அவருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட பேர் நாமூஸ். அப்ப அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார், உங்களை இறைவன் நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார், மிகப்பெரிய பொறுப்பை நீங்கள் சுமக்கப் போகிறீர்கள். எந்த மக்களுக்கு மக்கள் இன்று உங்களை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களோ, எந்த மக்களுக்கு மக்கள் உங்களை சாதிக்குள் அமீன் என்று புகழ்கிறார்களோ, அதே மக்களுக்கு மக்கள் உங்களை இந்த ஊரை விட்டு விரட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் ஷாக் ஆயிட்டாங்க, இந்த மக்களா என்னை விரட்டுவார்கள்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே நிச்சயமாக அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன், கண் பார்வையற்றவர். இதெல்லாம் சொன்ன உடனே அவர் சொன்னார், ஆனா பெண் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் வரை அவர் உயிரோடு இருக்கவில்லை, அவர் மரணத்தில் விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், நான் நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இதற்கு பிறகு அடுத்த வழி, அடுத்த இறைச்செய்தி வருவதில் ஒரு தாமதம் ஏற்படுகிறது. அடுத்த இறைச்செய்தி வருவதில் ஒரு மிகப்பெரிய தாமதம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசை ரொம்ப நொறுக்கிடுச்சு. அல்லாஹ் என்ன எடுத்துட்டானோ, அல்லாஹ் என்ன கைவிட்டானோ, தினந்தோறும் தன்னுடைய தலையை வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த அளவுக்கு அவன் மனசுல ஒரு வேதனை ஏற்படுத்திச்சுன்னா, மலை உச்சியில் சென்று நாம் குதித்து விடலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய மனம் வெறுமை அடைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய அந்த செய்தியை பராமரி. அப்ப எதுக்கு அல்லாஹ் தாமதப்படுத்துறான் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது, வஹீயின் மீது அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் தாமதப்படுத்தினோம். எத்தனை மாதங்கள் என்று சொல்லும்போது அந்த கருத்து வேறுபாடு இருக்கு அறிஞர்கள் மத்தியில். ஆனா மிக சரியான கருத்து, ஓரளவு எல்லா உலமாக்களும் இஜ்மாவின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லக்கூடிய கருத்து என்பது 10 நாட்கள் மட்டுமே அது தாமதமாகிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதாவது ரமலானுடைய அந்த கடைசி 10 ஒரு நாளில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் கலம் ஏற்கப்படுகிறது. அதிலிருந்து 10 நாட்கள், அதாவது ஷவ்வால் முதல் பிறை என்று அடுத்த வகி வந்தது என்பதை சில உலமாக்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். நம்ம சரியான மாதங்கள் நமக்கு தெரியாது, ஆனால் தாமதமானது என்பது உறுதியான செய்தி. இரண்டாவது வகியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அனுப்புறான். இரண்டாவது வகி அப்படிங்கிறது முதல் வகியோட ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து அடுத்த வஹி இறக்குறாங்க. சூரத்துல் முஸம்மில் என்று சொல்லக்கூடிய அடுத்த சூரா இறக்கப்படுகிறது. யா அய்யுஹல் முஸம்மில், போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவரே. இந்த முதல் 5 வசனம் நீங்க உளப்பூர்வம் படிச்சுட்டு போறேன், எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு ராணுவ வீரனை எப்படி ஒரு போர்க்களத்துக்கு தயார் செய்ய வேண்டுமோ அது போன்று இறைவன் தன்னுடைய நபியை தயார் செய்கிறார். நீங்கள் பெரிய சுமையை சுமக்க இருக்க போகிறீர்கள், பல சோதனைகள் உங்களுக்கு முன்னால் காத்துக் கொண்டிருக்கின்றன, நீங்கள் தயாராக வேண்டும். யா அய்யுஹல் முஸம்மில், போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவரே. கும் ஃபஅன்திர், முஸம்மில் முத்தஸிர், முஸம்மில் முத்தஸிர். யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவரே
எழுங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். தாவாவை அல்லாஹ் சொல்கிறார். அந்த மக்களிடத்தில் சென்று தௌஹீதை அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஷிர்க்கை விட்டு அவர்களை தூரமாக்குங்கள். எதையெல்லாம் அவர்கள் இந்த உலக இன்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் தவறு என்பதை அவர்களுக்கு நீங்கள் புரிய வையுங்கள். எழுங்கள் உங்களுடைய படுக்கையிலிருந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு எழுந்தவங்க தன்னுடைய மரணம் வரை அவர்கள் ஓய்வெடுத்ததே கிடையாது. தாவால எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. கும் ஃபஅன்திர் வ ரப்புக ஃபகப்பிர். உங்களுடைய இறைவனை நீங்கள் மேம்படுத்துங்கள், புகழுங்கள் உங்களுடைய இறைவனை. அதில் எதையும் இணையாக துணையாக ஷிர்க்கை கலந்து விடாதீர்கள். வ தியாபக ஃபதஹிர். உங்களுடைய ஆடைகளை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். படைத்த ரப்புக்கு முன்னால் இருக்கும் பொழுது சுத்தத்தை விரும்பக்கூடியவன் அவன். அதனால் நீங்களும் அந்த சுத்தத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை இறக்குகிறார். அதே நேரத்தில் இந்த வசனங்கள் இறங்கியவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு கொஞ்சம் நிம்மதி அடையும். வசனம் வந்துருச்சு அப்படிங்கிற அந்த நிம்மதி. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பண்ணி தொடங்குகிறது. தொடங்குறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த வஹி சம்பந்தமான ஒரு செய்தி நான் சொல்லியிருக்கேன். வஹி எப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். 7 வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வரும். முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வஹியை கொண்டு வந்து அவருடைய மனதில் போடுவார். அதாவது உருவ ரீதியா வராம மனதில் போடுவார். இது ஒரு வகை. மற்றொரு வகை உண்மையான கனவுகளின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வரும். மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆணினுடைய தோற்றத்தில் வருவார். அதுக்கு நம்ம ஒரு ஹதீஸ் உதாரணம் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் அமர்ந்திருக்காங்க. அப்போ ஒரு மனிதர் வருகிறார், பரட்டை தலையோடு வருகிறார். வந்து அந்த சபையில் அமர்கிறார். அந்த மனிதரை இதற்கு முன்னால் யாரும் பார்த்ததில்லை மதினால. அப்போ வந்து கேட்கிறாரு, இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தினுடைய 5 தூண்களை சொல்றாங்க. ஒமல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? 6 தூண்களை சொல்றாங்க. ஒமல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? அதற்கான இலக்கணத்தை சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு அவர் போயிடுறாரு. நீங்க எல்லாம் சரியாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டு போயிடுறாரு. சஹாபாக்கள் கேட்டாங்க இவர் யார்? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வந்தவர் ஜிப்ரீல். அப்ப ஜிப்ரீல் மனித தோற்றத்தில் வருவார். இதை வைத்துதான் சஹாபாக்கள் அறிந்து கொண்டார்கள். அவர் பழக்கம். இதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய உண்மையான தோற்றத்தில் வருவார். இரண்டாவது முறை வந்த பொழுது அந்த தோற்றத்தில் தான் வந்தார். தன்னுடைய ரெக்கைகள் வானம் பூமியை உள்ளடக்கும் அளவிற்கு பெரிய ரெக்கைகளோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார். இப்படி 7 முறை கடைசியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மணியின் ஓசை போல் வருவார். ஒரு மணியின் ஓசை. ரசூலுல்லாஹ் ரொம்ப பாரமா இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இதுதான். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருப்பாங்க. குளிர்காலத்துல கூட ரசூலுல்லாஹ் வேர்க்கும். குளிர்காலத்தில் கூட ரசூலுல்லாஹ் வேர்க்கும். அதே மாதிரி ஒரு ஒட்டகத்தின் மீது ரசூலுல்லாஹ் அமர்ந்திருந்தா அந்த பாரம் தாங்க முடியாமல் அந்த ஒட்டகம் அப்படியே கீழே உட்கார்ந்து. இப்படி 7 வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி செய்தி வரும் என்பதையும் இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு முதல் அழைப்பு பணி ரகசிய அந்த அழைப்பு பணி 3 ஆண்டுகள் தொடங்குகிறது. இந்த 3 ஆண்டுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைஞ்சு எல்லாரும் தாவா செய்றாங்க. அதில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று அழைக்கப்படுவார்கள். முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அதில் யார் வருவார் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற நெருங்கிய தோழர் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. முழு விஷயத்தையும் சொல்லி முடிப்பதற்கு முன்பே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர். ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்கிறது. அதற்கு முன்னாடியே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹை போன்றே இயற்கையில் சிலை வணக்கத்தை வெறுத்தவர். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறுவர்கள் இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாக இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி 130 சஹாபாக்கள் முதல் கட்ட அழைப்பிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்களுக்கு வரலாற்றில் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று பெயர் சூட்டப்படுகிறது. குர்ஆனிலும் இந்த வசனம் வருகிறது. அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்ஸார் என்று அல்லாஹ் குர்ஆனில் இவர்களை புகழ்ந்து பேசுகிறார். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் முதலாக கடமையாக்கப்பட்டது தொழுகை. இப்ப நமக்கு டவுட் வரும், மியாராஜ்ல தொழுகை கடமையாச்சு அப்படின்னு டவுட் வரும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை தொழுகை அபிஷியலா மியாராஜில் அவருக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார். 5 வேளை தொழுகை அவர்கள்
தொழுகிறோமோ அது மாதிரி கிடையாது. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னரும் சூரிய உதயத்திற்கு முன்னதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? கணவாய்கள் அவங்க தொழுது வந்தார்கள், சஹாபாவும் தொழுது வந்தார்கள். ஒரு முறை அபூ தாலிப் பார்த்து விட்டார். பார்த்து என்னன்னு கேட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் தொழுகிறோம் என்று சொன்ன உடனே இது நல்ல செயல் தான், நீங்க இதுலயே நினைத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையும் அந்த நேரத்தில் கடமையாக்கப்பட்டது. இதற்கு பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அடுத்த கட்டளையிட்டான், வான்திர் அஷீரத்தல் அக்ரமீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். 3 ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகு பகிரங்க அறிவு, உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நமக்குமான ஒரு செய்தி தான். நம்ம இன்னைக்கு என்ன எல்லாருக்கும் பயான் சொல்றோம், எல்லாருமே நம்ம பேசுறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இடம் ஒதுக்கிட்டீர்கள். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார், ஈமான் கொண்ட மக்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்ப முதல் தஅவா பணி ஆரம்பிக்க வேண்டியது உங்களுடைய வீட்டில். அதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பகிரங்க அழைப்பை ஆரம்பிக்கிறார்கள். அந்த பகிரங்க அழைப்பின் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்பட்டது, அதனால் நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய தினம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதன்படி விளக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பார். நேற்றைய தினம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனஹிபு தபீஹை, நான் 2 நபர்கள் அறுத்து பலியிடப்பட்ட இருவரின் மகன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு சரியான விடை ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ரசூலுல்லாஹ் மகனாவார் அப்படின்னா, நம்ம பரம்பரை நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், பேரனாலும் மகன் தான் சொல்லுவோம். அப்ப அந்த அடிப்படையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து வந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அப்படின்ற அடிப்படையில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய மூதாதையர், என்னுடைய தந்தை, அவரும் அப்துல்லா, அவரும் நம்ம அப்துல்லாவை சொல்லிடுவோம். அந்த நேர்ச்சி செஞ்சாங்க. நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக 100 ஒட்டகங்களையும் அப்துல்லாவுடைய பெரிய சீட்டை புடுங்கி போட்டாங்க. கடைசியில 100 ஒட்டகம் வந்துச்சு. அப்துல்லா என்ன பண்ணாரு? அதை தப்பிச்சாருன்னு சொல்லுவோம். அப்ப இந்த இருவருடைய மகன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் குறிப்பிட்டார்கள். இதுதான் அதற்கு சரியான பதில். இன்ஷா அல்லாஹ் இன்றைய கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மகள்களில் இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். 2 ஒளிகள் துன்னூரை என்று அழைக்கப்பட்ட அந்த 2 பெண்மணிகள் யார்? ஏன் அந்த பெயரை அவர்கள் பெற்றார்கள் என்பதுதான் இன்றைய நாளுக்கான கேள்வியாக இன்ஷா அல்லாஹ் நாம் எடுத்திருக்கிறோம். உங்களுடைய விடைகளை இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு முன்னால் சமர்ப்பித்தால் இன்ஷா அல்லாஹ் நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே போன்ற நம்ம தலைப்பு என்ன வச்சிருக்கோம்னா, அண்ணன் நபியோடு ஒரு நாள் அப்படின்னு நம்ம தலைப்பு வச்சிருக்கோம். இந்த தலைப்பை நம்ம ஏன் வச்சோம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் ஒரு செய்தியை நாம் தினந்தோறும் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் வைக்கப்பட்ட தலைப்பு தான். இப்ப இன்னைக்கு நம்ம எதை பார்த்தோம்னா, தாவாவை பத்தி பார்த்தோம். தாவா சம்பந்தமான விஷயங்களை பார்த்தோம். இப்ப இந்த தாவா எந்த அளவுக்கு முக்கியமானது, சமூகத்தில் எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்தப்படுது அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லியிருக்கோம். தாவாவை பொறுத்தவரை இன்னைக்கு மக்களுடைய சிந்தனை என்னவென்றால், உலமாக்கள் மட்டும்தான் இதை பேச வேண்டும், 7 வருடம் மதரசாக்களில் ஆலிம் பட்டம் வாங்கியவர் மட்டும்தான் தாவா செய்ய வேண்டும் என்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல்லியு அன்னி வலவாய, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை நீங்கள் செவியேற்றாலும் பிறருக்கு எத்தி வையுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தாவா அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியல, சஹாபாக்களோடு முடியல, பின்னால் வரக்கூடிய நம் மீதும் அது கடமையாக்கப்பட்டிருக்கு. அதை வச்சுதான் அல்லாஹ் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், சமூகத்திலே சிறந்த சமூகம் நீதான், நீங்கள் தான். ஏன் சிறந்த சமூகம்? நீங்கள் மக்களிடத்தில் வெளிப்படுகிறீர்கள். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை நீங்கள் நல்ல விஷயங்களை மக்களுக்கு ஏவுகிறீர்கள், கெட்டதை விட்டு அவரை தடுக்கிறீர்கள். அப்ப அல்லாஹ் இந்த சமூகத்தை சிறப்பித்ததே தாவாவை கொண்டுதான். அப்ப அந்த தாவாவை நம்ம இந்த நாள் எந்த அளவுக்கு முன்னெடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறையும். இன்னைக்கு நம்ம நிறுவனத்தில் வேலை செய்யறோம், ஒரு கல்லூரியில படிக்கிறோம், இல்ல ஏதோ ஒரு வியாபாரத்தில் இருக்கிறோம். அப்ப நமக்கு தெரிந்த மாற்று சமூகம் நம்மோடு பழகிறார். எத்தனையோ தேவையற்ற விஷயங்களை பேசக்கூடியனா அவர்களுக்கு ஏன் தௌஹீதை எடுத்துரைக்கவில்லை? குர்ஆனை நாம் படிக்கிறோம், நாம் சிந்திக்கிறோம், அதை விளங்குகிறோம், ஏன் அதை பிற மக்களுக்கு நாம் சொல்லவில்லை? தாவாவை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று மாற்று மத மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டிய தாவா, இன்னொன்று நம்முடைய மக்களுக்கு சொல்ல வேண்டிய தாவா. குடும்பத்தாருக்கு நம்ம இதை பேசியிருக்கீங்க. குடும்பத்துல மார்க்க விஷயங்களை பேசக்கூடிய நபர்கள் எத்தனை பேர்?
ஹதீஸ்களை தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ சொல்லுகின்ற தகப்பன்களின் எத்தனை பேர், தாய்மார்களின் எத்தனை பேர்? அப்ப தாவா எந்த அளவிற்கு முக்கியம் அப்படின்னா குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் இந்த வலியுறுத்தி சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக், நபியே உங்களுக்கு இறைவன் எதை எத்தி வைக்க சொன்னாரோ அதை நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள். வ இல்லம் தஃஅல், நீங்கள் செய்யவில்லை என்றால் ஃபமா பல்லகத ரிசாலதா, உங்களுடைய நபித்துவம் முழுமையடையாது. நீங்கள் நபித்துவத்தை எத்தி வைத்தவராக ஆக மாட்டீர்கள். தாவாவை இந்த அளவிற்கு அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறார். அப்ப அந்த தாவாவை நம்ம முன்னெடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் படிப்பினை தாவாவை செய்வோம். முதலில் குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்போம், பிறகு வெளிமக்கள் இடத்தில் போய் செல்வோம். அதே நேரத்தில் அதுக்கு நேரத்தை ஒதுக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நமக்கு விடுப்பு இருக்கு, அதுல ஒரு 2 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் உங்களுக்கு தெரிந்த செய்தி ரொம்ப முஃப்தி அளவுக்கு ஆலிம் அளவுக்கு நம்ம என்ன பண்ண யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் என்றால் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார், மறுமையை குறித்து சிம்பிள். அல்லாஹ்வை குறித்து குர்ஆன் என்ன சொல்லுது? சூரத்துல் இக்லாஸ் படிங்க. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இத ஓரே முடிச்சு. இத மக்கள்கிட்ட சொன்னாலே முடிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, குர்ஆனுடைய மகத்துவத்தை சொல்லுங்க. குர்ஆன் மக்கள் என்ன சொல்றாங்க? இது ஒரு மனிதனுடைய வார்த்தைன்னு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க. அப்படி அவங்களோட சொல்லுங்க, இதுக்கான சான்றுகள் குர்ஆன்ல என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் அப்படிங்கற சான்றுகள் என்ன? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் எதையெல்லாம் இந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நவீன அறிவியல் பேசக்கூடிய விஷயங்களை அன்றே அல்லாஹ் அறிவித்து விட்டார். இப்ப எப்படி ஒரு மனிதராக இருக்க முடியும்? இப்படி அவங்களோட பேசும்போது அவர்களுக்கு உள்ளத்துல ஒரு சிந்தனையை ஏற்படுத்த முடியும். நம்மளால நிச்சயம் பண்ண முடியாது, ஹிதாயத் கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்லிட்டான். அபூ தாலிபிடம் பின்னாடி வரும் அந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் வரலாறு பின்னாடி வரும். அபூ தாலிப் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ கெஞ்சினாங்க, இதுவரைக்கும் நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சீங்க, அது எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ கிடைக்கும்டா, தயவு செஞ்சு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு கலிமா மட்டும் சொல்லிருங்க. அவன் என்ன சொன்னாரு? என்னுடைய தந்தை அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலேயே நான் மரணிக்கிறேன். ரசூலுல்லாஹ் அழுதான், உள்ளமெல்லாம் ரசூலுல்லாஹ் புண்ணாது. அப்ப அல்லாஹ் வசனம் தரலாம், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே நீங்கள் விரும்பியவரை ஒருபொழுதும் ஹிதாயத்தின் பக்கம் செலுத்த முடியாது. நான் யாரை நாடுகிறேனோ அவர்தான் அந்த ஹிதாயத்தை பெறுவார். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூ ஜஹலுக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டபோது அபூ ஜஹலை விட்டுவிட்டு அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சல்லி கொடுத்தார். அந்த வரலாறு பின்னாடி ஒரு இருந்தாலும் தாவாவின் அடிப்படையில் என்ன பண்றோம் எடுத்து சுட்டி காட்டுறேன். இன்ஷா அல்லாஹ் முதல் படிப்பினை அழைப்பு பணி செய்வோம் என்று சொல்லி இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிசாரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி